குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள குளமங்கலம் தெற்கு கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூர் இளைஞர்களால் பொங்கல் விழா போன்ற திருவிழா கொண்டாட்டங்களுக்காக தொடங்கப்பட்ட பாரத பறவைகள் இளைஞர் மன்றம் சில ஆண்டுகளில் நலிவுற்ற மக்களுக்கான நலத்திட்டங்களையும் சேவைகளையும் வழங்கும் அறக்கட்டளையாக உருவெடுத்து இன்று மாவட்டத்தின் பல கிராமங்களில் பரவி கிடக்கிறது. இந்த அறக்கட்டளையில் பெரும் தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகள், செல்வந்தர்கள் அல்லது அரசியல்வாதிகள் உறுப்பினர்களாக இல்லை. தினக்கூலி வேலை செய்பவர்களே உறுப்பினர்களாக உள்ளனர். தங்கள் மகிழ்ச்சிக்காக சங்கங்களில் இணைவது வழக்கமாக இருக்கும் இக்காலத்தில் இவர்கள் அடுத்தவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். சமீப காலமாக அடுத்தவர்களை மகிழ்விக்கும் எண்ணம் கொண்ட ஆசிரியர்களும் இணைந்துள்ளனர். குடியிருக்க வீடு இல்லாதவர்களுக்கு 20க்கும் மேற்பட்ட வீடுகள், ஏராளமானவர்களுக்கு தையல் இயந்திரங்கள், சலவை பெட்டிகள், சைக்கிள்கள், 3 சக்கர மாற்றுத்திறனாளி சைக்கிள்கள் என ஒவ்வொரு ஆண்டும் நலிவுற்ற பயனாளிகளை கண்டறிந்து பல லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றனர். பல கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு வரும் மாணவிக்கு சைக்கிள் வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோரை இழந்து தாத்தா பாட்டி உறவினர்களின் பாதுகாப்பில் வளரும் குழந்தைகள், மிகவும் வறுமையில் வாடும் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் எதுவும் கிடைக்காமல் சோர்ந்து முடங்கி கிடப்பதைக் கண்டு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். கண்டறியப்பட்ட குழந்தைகளை காலையிலேயே பெரிய துணிக்கடைகளுக்கு அழைத்துச் சென்று அவர்கள் விரும்பும் புத்தாடைகள், கண்ணாடி, செருப்புகள், ஃபேன்சி பொருட்கள் ஆகியவற்றை வாங்கி கொடுத்தனர். அதே மகிழ்ச்சியுடன் வேனில் புதுப்பட்டணம் கடற்கரைக்கு அழைத்துச் சென்று கடலில் குதூகலமாக விளையாட வைத்து குதிரை ஏற்றம், சறுக்கு விளையாட்டு போன்றவற்றில் பங்கேற்க செய்து மகிழ வைத்தனர். மேலும் அவர்களுக்கு பிரியாணி விருந்து படைத்து பட்டாசுகள் வெடித்து குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மனமகிழ்ச்சியுடன் அவர்களை அனுப்பி வைத்தனர். நாம் சம்பாதிப்பதில் கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த வகையில் பாரத பறவைகள் அறக்கட்டளை மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம். தீபாவளி நேரத்தில் தீபாவளி கொண்டாட முடியாத நிலையில் உள்ள குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்தி நாங்களும் மகிழ்கிறோம் என்று தெரிவித்தனர். எல்லாம் மேல தூக்கு, ஒரு கையில பிடிச்சி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.